வணக்கம். ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கைய தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும், ராசிங்கிறது உடலையும் குறிக்கும். ஆமாங்க. நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம். இது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும். அதனால ஒரு நாளைக்கு 12 லக்னங்கள் மாறி மாறி வரும். அதனால தான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்குன்னு சொல்றாங்க. சரியா சொன்னீங்க. லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள், உடல் அமைப்பு, மனசு எப்படி இருக்கும், அவரோட செயல்பாடுகள், ஆயுசு, எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும். ராசிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி. சந்திரன் ஒரு ராசியில 2.25 நாள் இருப்பாரு. அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம். சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை, எண்ணங்கள், உணர்வுகளை பத்தி சொல்லும். தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி. ஆமாங்க. நம்மளோட ஆளுமை, சிந்தனை, செய்யற வேலைகள், அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும். ராசி அதுக்கு துணையா செயல்படும். ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும். மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சி நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள், அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம். இந்த பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும். சரி வாங்க, இனி வீடியோக்குள்ள போகலாம். என்னப்பா, என்னோட ஜாதகத்தை பார்த்துட்டு ஏதோ டபுள் தனுசு அப்படின்னு சொன்னியே, அதுக்கு என்ன அர்த்தம்? கொஞ்சம் விளக்கமா சொல்ல. ஆமாம்பா, உனக்கு லக்னமும் தனுசு, ராசியும் தனுசு. அப்படின்னா உன் ஜாதகத்துல குரு பகவானோட ஆதிக்கம் ரொம்ப அதிகம்னு அர்த்தம். சிம்பிளா சொல்லணும்னா நீ ஒரு நடமாடும் என்சைக்ளோபீடியா. உன்கிட்ட இல்லாத அறிவே இல்லைன்னு சொல்லலாம். உன்னோட அந்த கம்பீரமான தோற்றமும் கனிவான பேச்சும் மத்தவங்களை ஈஸியா கவர்ந்திடும். ஆனா எனக்கு சில நேரம் கோபம் வந்தா கண்ட்ரோல் பண்ண முடியலையே, அது ஏன்? அது கோபம் இல்லப்பா, அது உன்னோட நேர்மை. தனுசுனாலே வில்லம்பு தானே சின்னம். உன் மனசுல ஒன்னு வச்சுக்கிட்டு வெளியே ஒன்னு பேச தெரியாது. எதையும் ஓப்பனா பேசிடுவ. தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதால தப்பு நடக்கிற இடத்துல உன் அம்பு மாதிரி வார்த்தைகள் வேகமா வரும். இதனாலேயே உனக்கு ஒரு கௌரவமான ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கும். என் ஃபேமிலி விஷயத்துல நான் எப்படி இருப்பேன்னு நினைக்கிறேன்? நீ உன் குடும்பத்துக்கு ஒரு பெரிய தூண் மாதிரி. மத்தவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்க தேவையை புரிஞ்சு செய்வ. உன் ஒய்ஃப் கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்ப. ஆனா ஒன்னு, வீட்ல ஏதாவது பிரச்சனைன்னா நீ சொல்றது தான் ஃபைனல் முடிவா இருக்கும். ஏன்னா நீ நியாயமா தான் பேசுவேன்னு உன் குடும்பத்துக்கே ஒரு நம்பிக்கை இருக்கு. உன் உடன் பிறந்தவங்க கூட அப்பப்போ சின்ன சண்டை வந்தாலும் அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நீ தான் ஆளா நிப்ப. பிசினஸ் பண்ணலாமா இல்ல வேலைக்கே போயிடலாமா? உண்மைய சொல்லணும்னா நீ யாருக்கிட்டையும் அடங்கி வேலை செய்யற டைப் கிடையாது. உனக்கு அட்வைஸ் பண்றது, சொல்லி கொடுக்கறது, சட்டம், பேங்கிங் இதெல்லாம் சூப்பரா செட் ஆகும். நீ ஒரு கம்பெனியில மேனேஜரா இருந்தா கூட அங்க உன்னோட பேச்சுக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் சொந்தமா பிசினஸ் பண்றது தான் உனக்கு கௌரவம். ஆனா ஒன்னு, லாபத்தை விட நியாயத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்ப. அதனாலேயே உன் மேல கஸ்டமர்ஸுக்கு பெரிய நம்பிக்கை வரும். காசு பணம் எப்படி வரும்? சேமிக்க முடியுமா? குருவோட அருள் இருக்கிறதால உனக்கு வருமானம் பல வழிகள்ல வரும். ஆனா நீ தர்ம பிரபுவாச்சே, மத்தவங்களுக்கு உதவுறதுக்கும் கோயில் காரியங்களுக்கும் தாராளமா செலவு பண்ணுவ. நிலம், வீடு மேல இன்வெஸ்ட் பண்ணு. அதுதான் உனக்கு லாபம் தரும். மத்தவங்களுக்கு கைமாத்தா காசு கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் யோசிச்சு கொடு. ஏன்னா கொடுத்த காசு திரும்பி வர லேட் ஆகும். ஹெல்த் பத்தி கொஞ்சம் சொல்லு. அப்பப்போ டயர்ட் ஆயிடுறேன். தனுசு ராசிக்கு பொதுவாவே உடல் உஷ்ணம் அதிகம். அதனால இடுப்பு வலி, தொடை பகுதிகளில் பிரச்சனை வரலாம். ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்காத. தண்ணி நிறைய குடி. அப்புறம் இந்த எண்ணெய் பலகாரம், கொழுப்பு ஐட்டத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோ. ஏன்னா லிவர் சம்பந்தமான விஷயத்துல நீ கவனமா இருக்கணும். டெய்லி ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணு. உன் மனசு இன்னும் அமைதியாகும். என் பசங்க பத்தி ஏதாவது சொல்லேன். உன் பசங்க உன்னையே மிஞ்சிற அளவுக்கு அறிவாளியா இருப்பாங்க.
நீ அவங்க கிட்ட கொஞ்சம் கண்டிப்பா இருந்தாலும் அது அவங்க நல்லதுக்கு தான்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. பிற்காலத்துல உன் பேரை உலகறிய செய்யறது உன் பசங்க தான். உன்னோட வயசான காலத்துல அவங்க உன்னை ஒரு ராஜா மாதிரி பார்த்துப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், உனக்கு டிராவல் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஆன்மீக பயணம், மலைப்பகுதிகளுக்கு போறதுன்னா உனக்கு உயிரு. அந்த மாதிரி ட்ரிப்பு போயிட்டு வந்தாலே உனக்கு ஒரு புது எனர்ஜி கிடைக்கும். உனக்கு உள்ளுணர்வு ரொம்ப அதிகம். ஏதாவது தப்பு நடக்க போகுதுன்னா உன் மனசு முன்னாடியே சொல்லிடும். கரெக்டா சொன்னப்பா. அப்படியே நடக்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுது. தனுசுல பிறக்கிறதே ஒரு gift தான். நீ மத்தவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருப்ப. எதை பத்தியும் கவலைப்படாத. உன் நேர்மையும் தைரியமும் உன்னை என்னைக்குமே கைவிடாது. குரு பகவான் ஆசி உனக்கு எப்பவுமே உண்டு. ரொம்ப தேங்க்ஸ்பா. மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. நன்றி. நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு. ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் 2 எடுக்க தயாரா இருக்கேன். பாகம் 2 வேணும்னா பாகம் 2ன்னு டைப் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் பாகம் 2 கேட்டா சீக்கிரமே பாகம் 2 வீடியோவை பதிவு செய்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.